ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்ப நம்முடைய புது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவர் பொட்டு வச்சு பார்த்தது கிடையாது. இப்ப ஜென்ரலா ஆண்கள் பொட்டு வைக்கிறதோ விபூதி வைக்கிறதோ பார்க்கவே முடியல. ரொம்ப ரொம்ப பக்திவான் வேணா வைப்பாங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து குறிப்பா அந்த ஜெயிச்சதுக்கு பிறகு பொட்டு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பொட்டு டிஃப்ரெண்டா வேற இருக்குது. வழக்கமா வைக்கிற ஏன்னா ஒண்ணு விபூதி வெள்ளையா இருக்கும், இல்ல சிகப்பா இருக்கும். அது கருப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அது என்ன சிஸ்டர்? அது திலக சாஸ்திரத்துல பல வகையான திலகம் இருக்கு பிரதர். அது ம். வெற்றி திலகம், அப்புறம் குழந்தைகளுக்கு வைக்கிற திருஷ்டி திலகம் கருப்பா இருக்கும். சுமங்கலி திலகம் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அவங்களோட குணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, இப்ப இந்த கர்ணன் அவங்கலாம் சூரிய வம்சம் அப்படின்னு காட்டுறதுக்காக சூரியன் மாதிரி பொட்டு வைப்பாங்க, திலகம் வைப்பாங்க. அந்த மாதிரி விதவிதமா திலகத்திலே அவங்களோட வெளி காட்டுற மாதிரி இருக்கும். அப்ப விஜய் அவங்களோட அவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுனால திருஷ்டி பற்றக்கூடாதுன்ட்டு கருப்பா வச்சுட்டாரோ? அது கருப்பா வைக்கிறதுல அது ம். நிறைய திலகத்திலே பல வகை இருக்கு. திருஷ்டி ம். வைக்க கூடாதுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நிறைய ம். வகையான திலகத்துல என்ன செய்யறது, அந்த ம். ஒரு அட்ராக்ஷன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குற மாதிரி, ஒரு ஆரா குடுக்குற மாதிரி எல்லாம் திலகத்துல ம். சில பொருட்கள் சேர்ப்பாங்க. ஓ! இந்த புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, பச்சை ம். கற்பூரம், அரகஜா, ம். இந்த மாதிரி சில வாசனை பொருட்கள் ம். எல்லாம் ம். ஜவ்வாது அதெல்லாம் நல்ல வாசனையா இருக்கும். அதெல்லாம் ம். கலந்து பசுனையோட கலந்து அந்த பொட்டு வைக்கும்போது அது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். அழகு வேற, ஓ! அட்ராக்ஷன் வேற. அதாவது ஜனவசியம், வசீக பணவசியம், தொழில் வசியம் அப்படியா வசீகரிக்கிறது. சொல்லுவாங்கல்ல. ம். ஒரு ஒரு ம். ம். வசீகரம் உண்டாகும் அதுல. ம். இந்த ம். தொழிலுக்கு போறவங்க கூட இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு போவாங்க. ம். அப்புறம் ம். வீட்லயும் லட்சுமி கடாட்சம் வேணும்னா அந்த சாமிக்கு எல்லாம் அந்த பொட்டு வச்சு அதுக்கு மேல குங்குமம் வைப்பாங்க. அது ம். கொஞ்சம் ம். கருப்பா தான் இருக்கும். அந்த பசுனை ம். சேர்த்து இந்த அரகஜா இதெல்லாம் சேர்க்கும்போது ம். அதுக்கெல்லாம் ஒரு தனி பவர் உண்டு. இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய இழுத்து குடுக்கறது, அந்த தீய சக்திகள் எல்லாம் ஓட்டுறது, அந்த ம். மாரி ஒரு எனர்ஜி பவர் உண்டு. அந்த மாரி பொருட்களுக்குலாம். அந்த மாரி ம். கலந்து கூட பொட்டு வைக்கலாம், வச்சிருக்கலாம். அவர் கூட வச்சிருக்கலாம். ஓ! குழந்தைகளுக்கும் அந்த மாரி வைப்பாங்க. திருஷ்டி படாம ம். இருக்கும். அப்புறம் அந்த மாரி காத்து கருப்பு அண்டாது, அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல. அந்த ம். காலத்திலேயே அந்த பழக்கம் உண்டு. நெத்தியில வைப்பாங்க, கன்னத்துல வைப்பாங்க, அப்புறம் காதுக்கு பின்னாடி வைப்பாங்க, ம். உள்ளங்கால்ல வைப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த மாரிலாம் செய்வாங்க. தீய ம். சக்தி அண்டாது அப்படிம்பாங்க. இல்லாட்டி பதறும் சமயத்துல குழந்தைகள்லாம். ம். அது அது ம். மாரி ஒண்ணு அட்ராக்ட் பண்ண வரும், குழந்தைகள பிடிக்க வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். அதுலேருந்து விளக்குறதுக்காக இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மையின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இந்த மாரி ம். மையிலே எக்கச்சக்க வகை மை இருக்கு. அப்புறம் அந்த ம். கண்ணுக்கு போடுற அந்த மை அதுலயுமே விசேஷம் இருக்கு. ம். சுர்மா கல்லுல கண்ணுக்கு மை போடுவாங்க. அது பிரபஞ்சத்தோட நமக்கு கனெக்ஷன உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள்லாம் அத யூஸ் பண்ணுவாங்க. ஓ! அந்த சுர்மா கல் அவ்வளவு விசேஷமானது. ம். ம். பிரபஞ்ச சக்திய இழுத்து குடுக்கும். அந்த மாரி ம். இந்த மைக்கு, பொட்டுக்கு இதுக்கெல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் ம். அது மாரி வெற்றி திலகம் மாரி கூட அவர் வச்சிருக்கலாம். இல்ல இந்த மாரி திருஷ்டி படக்கூடாது. இல்ல இந்த மாரி ம். ஜனங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும். அவரோட ஆறா நல்லா இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜிய இழுக்கணும். தீய கரெக்ட். சக்திகள் அண்டாம இருக்கணும். இந்த மாரி கூட ம். வச்சிருக்கலாம். கரெக்ட். ஏன்னா ஆ அவருக்கு நார்த் இயல்பாகவே இந்தியா ஆமா. இயல்பாகவே அவருக்கு வந்து மனிதர்களை அவர்கிட்ட வசியமாகி தானே ஜனவசியம். இருக்கிறாங்க. அது ஆல்ரெடி ஆமா, இருக்கிறாங்க. ஆமா. பட் இது வந்து ஜெயிச்ச ம், பிறகு தான் வச்சாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ப ம், ஜெயிச்ச பிறகு அவருக்கு அந்த சீட்டு பிரச்சனை வரும்பொழுது, ஒருவேளை தலைவர்கள வசியம் ம். பண்றதுக்காக வச்சிருப்பாரோ? அவங்க ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? ஆமா. அது ம். மாதிரி பொட்டு வச்சுட்டு எல்லாம் ம். போகும்போது, அவங்களுக்கு அந்த மனசு அப்படியே இளகிடும். அந்த அன்பு இதுதான் வந்துரும். ம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. ஒரு ம். அட்ராக்ஷன் வந்துரும் அவங்க அது மேல. அது மாதிரி கூட இருக்கும். இப்ப நான் அந்த கரெக்ட். பெரிய ஆன்மீகத்துல இருக்கவங்கலாம் பொட்டு வைக்காம ம். இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ம். ஒரு ம். பொட்டு வச்சிருப்பாங்க. இப்ப கூட நார்த் கரெக்ட். இந்தியாலலாம் நெறைய பேரு ஜென்ஸ் எல்லாம் பொட்டு வைக்கிற பழக்கம் உண்டு. நம்ம ஆமா. பழைய படங்கள்ல பார்த்தோம்னா, ராஜாக்கள்லாம் ம். அந்த காலத்துல பொட்டு வைக்காம இருக்க மாட்டாங்க. சாமி படங்கள்லாம் பார்த்தா, ஆணா இருந்தாலும் ம். சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த பொட்டு வச்சிருப்பாங்க. ம். கரெக்ட். அது நம்ம ஆன்மீகத்துல வேற அதுக்கு மீனிங் இருக்கு. இப்ப ம். அதுக்கு வேற வேற அர்த்தங்கள், நெறைய அர்த்தங்கள். திலக சாஸ்திரம்னே சொல்லலாம். திலகம்னா பொட்டு தான். சுமங்கலியா ம். இருக்கிறவங்க அந்த உச்சி பொட்டு வைக்கணும். அவசியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க லட்சுமி குடியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உச்சியில, சுமங்கலி பெண்களோட உச்சியில ம். மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அப்படின்னு ஐதீகம். அதனால அந்த ம். இடத்துல பொட்டு இருக்கணும். பொட்டு ம். இல்லாமலே இருக்கக்கூடாது சுமங்கலிகள் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப அந்த இதெல்லாம் ஃபேஷன்ல எல்லாம் மாறி போச்சு. மூட ம். நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ம். அந்த பொட்டு
குங்கும பொட்டு தான் அந்த காலத்துல வைப்பாங்க. ஏன்னா ம். கல்யாணம் ஆனதுக்கு ஒரு அடையாளம். அதோட இல்லாம இந்த மாந்திரீகம் பண்றவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ம். வந்து டைரக்ட்டா வெறும் நெத்திய பார்க்கக்கூடாது. அவங்க ம். பார்த்தா அவங்க வந்து வசியம் பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ! அத மறைக்கிறதுக்காக மஞ்சள்லாம் ஒரு இது மாரி தானே. அ ம். அத தாண்டி உள்ள வர முடியாது. மஞ்சள்ல ம். தான் ம். குங்குமம் செய்வாங்க. ம். அதனால ம். அந்த ம். மஞ்சள் கலந்த குங்குமத்த வைக்கும்போது அது ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு. அவங்கள வந்து ம். வசியம் பண்ண முடியாது. ம். ம். அதுக்காகவும் அந்த காலத்துல அந்த குங்குமம் பொட்டு வைக்கிற பழக்கம் இருந்தது. சூப்பர், சூப்பர். அப்ப இந்த காலத்துல வந்து இந்த நெறைய லவ் மேரேஜ் இதுலலாம் பெண்கள் விழறதுக்கு பொட்டு வைக்காதது கூட ஒரு காரணமா இருக்கும் போல இருக்குது. ம். இருக்கலாம். ஆமா. ம். இப்ப யாருமே பொட்டு பெண்களே வைக்கிற மாரி தெரியல. கொஞ்ச நாள் ஸ்டிக்கர் பொட்டு சரி. இருந்துச்சு. ஆமா. இப்ப அது அதுவுமே கிடையாது. இப்ப அதுவுமே இல்ல. ஆமா. ம். அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அது எதுக்கு? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ம். ஆ கரெக்ட். ம். அது வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லும்போது வந்து வெற்றி திலகம்ன்னும் சொல்லுவாரு. நினைவு திலகம்ன்னும் சொல்லுவாரு. இல்ல ஒரு சில விஷயங்கள ம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது பைபிள்லயே இருக்கும். வைக்கிறது. ஒரு ஆமா. ஒரு சில கட்டளைகள ம். கொடுத்து, இந்த கட்டளைகள நெத்தியில எழுதி ஒட்டிக்கோ அப்டின்னே இருக்கும். ம். ம். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. ம். ஸோ அதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க ம். வேண்டியது, இங்க என்ன இருக்குதுன்றது இல்லையா? அங்க தான் நம்ம உயிர் இருக்குது. ம். அதுதான் நாமே. ஆமா. அந்த உயிர் தான் நாம. ம். உடம்பு கிடையாதுன்றது சதா ம். ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்ப நமக்கு வந்து குறிப்பா இந்த ஞானம் தெரிந்த பிறகு அந்த மாரி ஒருத்தர் குறிப்பா வெள்ள பொட்டுலாம் வச்சுட்டு வராங்க அப்டின்னாலே, சும்மாவே ஆத்ம பயிற்சி பண்ண ட்ரை பண்ணுவோம். அத மறந்தாலும் டக்குன்னு ஞாபகம் வரும். அத ஈஸி படுத்துற ம். மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ ஆமா. அது வந்து விஜய் அவர்கள் பொட்டு வச்சது எலக்ஷனுக்கு முன்னாடியவே வச்சிருந்தாலும், ஆ இந்துக்களுடைய ம். ஓட்டம் அதிகமாக அவருக்கு கிடைச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் அவரு ம். அத பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இல்லையா? அது ஏன் பண்ணலன்னு தெரியல. ம். ஆமா. பட் எப்படியோ. ம். ஆ அடுத்தது வந்து வெற்றி திலகம். அது கடவுள் சொல்லுவார். வெற்றி ம். அடைந்தால் வெற்றி ஆமா. திலகம்ன்ட்டு. ஆ அந்த பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடியே திலகமிட்டு அனுப்புவாங்க. முன்னாடி ஆ ஆமாமா. வெற்றி ம். அடைஞ்சிட்டதாக. அப்ப ம். வெற்றி அடைஞ்சிட்டன்ற அந்த உணர்வு இருக்கணும் அப்டின்ட்டு. விஜய் அவர்களுடைய கட்சி பேரே ம். தமிழக வெற்றிக் கழகம். இல்லையா? அது எவ்வளோ ஆமா. கான்ஃபிடன்ஸ். ஆல்ரெடி இது வெற்றி அடையிற ஆ கழகம் அப்டின்னு வெற்றி வச்சிருக்கிறார். அடையிற மாரி தான். ஆ ம். அந்த மாரி கடவுள் நெறைய ஓட்டு வித்தியாசத்துல நல்ல ம். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த திலகம்லாம் அத விட ஆரம்பிச்சாரு. கரெக்ட். இத்தன ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? புது கட்சி ஆரம்பிச்சு, இந்த ம், 2 ம், வருஷத்துக்குள்ளயே இவ்வளவு தூரம் பெரிய அபார வளர்ச்சி இல்ல. ம். அதுவே பெரிய கண்டிப்பா. வெற்றி தான். பெரிய வெற்றி. கரெக்ட். ஆ இன்னொன்னு என்னன்னா, அவரு வந்து தீய சக்தின்ற வார்த்தைய அதிகமா பயன்படுத்துவார். ஸோ உண்மையிலே தீய ம். சக்தி அப்படிங்கிறது வந்து ராவணன் தான். காமம், கோபம், பற்று, ம். பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ம். ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் ராவணன், மாயா, சாத்தான் இப்படியெல்லாம் சொல்றோம். அவன் தான் நம்மளுடைய உண்மையான எதிரி. அததான் நேத்து சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ம். இல்ல அவரு வந்து ஒரு கட்சியை ம். எதிரியாக நினைத்து, அவங்க 2 பேருக்கு தான் போட்டின்ன ஆமா. மாதிரி, நமக்கு இப்ப அந்த ம். ராவணனோட தான் யுத்தம். மனிதர்களோட ஆமா. கிடையாது. அதுக்கு ம். ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு வெற்றி திலகத்தை நான் இட்டுட்டேன்னு கடவுள் சொல்றார். நீங்க ஆல்ரெடி ம். ஜெயிச்சிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப பயப்பட ம். மாட்டீங்க. நான் தான் காமத்த வென்றுட்டேனே! ஆமா. என்ன யாரும் ம். எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தங்க கோவப்படுத்தாங்கன்னா, எனக்கு தான் ம். கோபமே வராது. நான் தான் கோபத்த வென்றுட்டேனே! அது இருக்கணும். ம். அது ஏன்னா ஆமா. நீங்க எப்படி எண்ணம் நினைக்கிறீங்களோ, அந்த மாரி தான் உங்க குணம் இருக்கும். இல்லையா? ம். சாதாரணமானவன் உங்கள நெனச்சீங்கன்னா, சாதாரணமான காரியமா விழுந்துருவீங்க. இந்த 5 விகாரத்துல. ம். நான் விசேஷமானவன், கடவுளாலவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறது ம். சதா நினைவுல இருக்கணும். அந்த நினைவு திலகம் எப்பவுமே அழியாம பார்த்துக்கோங்கன்றேன். இல்லையா? சுமங்கலி சூப்பர். பெண்கள் வந்து குறிப்பா அந்த காலத்துல வந்து பொட்டு அழியக்கூடாது. அது ஒரு அபசகுனமா நினைப்பாங்க. இல்லையா? அந்த முகம் கழுவினா ம். கூட உடனடியா பொட்டு வச்சுடுவாங்க. இல்ல முதல் வேலையா அவங்க பொட்டு வைக்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த ம். மாதிரி இங்க வந்து இந்த நாம எல்லாருமே கடவுளுக்கு மனைவி. நமக்கு வேற எந்த உறவும் ம். கிடையாது. ஏன்னா உலகம் அழியப் போற நேரத்துல இறைவன் இந்த ஞானத்த குடுக்குறார். இந்த 5000 ம். வருடத்தின் இறுதியில தான் இறைவன் வந்து, இதே பூமிய நான் சொர்க்கமாக்கப் போறேன். அந்த சொர்க்கமா தான் இருந்துச்சு. அது இப்ப நரகமா மாறுனதுக்கு காரணம் காமம், கோபம்னு இந்த 5 விகாரம் தான். அதுக்கு காரணம் உடம்புன்னு ம். நெனச்சது. இப்ப உடம்பு கிடையாது. ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு ம். பாருங்க. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவ நினைங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி ம். உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்கார். அவர தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான்.
ஸோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி இறைவனை நான் சதா நினைவு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற திலகம் இடுங்கன்ற. எப்பவுமே அந்த திலகம் ம். அழியாம பார்த்துக்கோங்க. தீர்க்க சுமங்கலியா ம். இருங்கன்றார். ஸோ தீர்க்க சுமங்கலின்றது ம். வந்து இறைவன் நினைவுல இருக்கறக்கு அவர் கூடவே இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் நினைவ ம். மறந்துட்டோம்னா, அவர விட்டு எட்ட போயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா, நாம தான் அந்த ம். பார்வதி. இல்லையா? ஒரு ம். மனைவிக்கு உலகமே ஆத்மாக்கள் எல்லாமே ஆமா. ம், ஆத்மாக்கள் எல்லாமே சீதைகள் அப்படிம்பாங்க. அந்த சீதைய தான் ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னா, அந்த ம். ஆத்மால அந்த கரப்ட் ஆயிடுச்சு. அந்த 5 விகாரங்களும் வந்தது தான் ராவணன் கடத்திட்டு போனதா எழுதிட்டாங்க ராமாயணத்துல. எல்லாமே கரெக்ட். உருவகப்படுத்தி எழுதப்பட்ட கண்டிப்பா, மாரல் ஸ்டோரீஸ் தான். கண்டிப்பா. ஒருத்தர் நம்மள கோபப்படுத்துறாருன்னா, அவரு நமக்கு எதிரி இல்ல. அந்த நேரம் நமக்குள்ள ம். கோபம் வருது பாருங்க. அதுதான் எதிரி. அததான் நம்ம ம். அழிக்கணும். ஆமா. அப்ப அத எப்படி அழிக்கிறது? ம். ஆத்மான்னு உணர்ந்து இறைவன் நினைவுல இருக்கும்போது சக்தி கிடைக்கும். கூடவே ஞானத்தையும் பிரயோகப்படுத்தணும். அந்த ஞானம் என்னன்னா, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ, அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் இந்த நேரம் இதான் பேசணும் அப்படின்றது பதிவாயிருக்கும். பதிவாய் ஸோ அப்ப அந்த ம். நடிப்ப அவரு நடிக்கிறார். ம். நாடகத்துல அவருடைய நடிப்பு இப்படி. ஏன்னா நடந்ததே நடக்கிறதுனால இது ஒரு நாடகம்னு சொல்லலாம். அல்லது ம். சினிமான்னு சொல்லலாம். உலகமே இப் நாடக மேடை. ஆ ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல அவரு பண்றார். அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ம். மேல கோபம் வராது. இன்னும் கேட்டீங்கன்னா, ஆமா. உலக ம். அழிவுக்காக அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க. கடைசியில அத போட தான் போறாங்க. அதுவுமே யார் மேலயும் குற்றம் இல்ல. நாடகப்படி தான் அது நடக்குதுன்ட்டாரு. இல்லையா? ம். அப்ப அந்த துக்கம் இருக்காது. சோ ம். இந்த நினைவுக்காக தான் இறைவன் இப்ப நமக்கு திலகமிடுறார். இந்த திலகம் வந்து கண்ணுக்கு ம். தெரியாது. இல்லையா? இது மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கணும். இதோடைய ம். நினைவாக ஆமா. பிறகு பக்தி மார்க்கத்துல வந்து ஸ்தூலமாக திலகம் வைக்கிறாங்க. அது ஒரு கடவுளோட ஆத்ம உணர்வுல ஆமா. அந்த சொர்க்கமா இருக்கும்போது கரெக்ட். ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. அத மறந்து உடல் உணர்வுக்கு வந்த உடனே அந்த ஞாபகார்த்தமா பொட்டு வைக்கிற பழக்கம் வந்தது. அது ஹிந்துஸ் ம். மட்டுமே வைக்கிறாங்கன்னா, அவங்க தான் அந்த முதல் பிறவியில அந்த மாரி வாழ்ந்திருப்பாங்க. ஆதி சனாதன தர்மத்துல ம். வாழ்ந்தவங்க தான் கரெக்ட். அப்புறம் உடல் உணர்வுக்கு வரும்போது ஹிந்துஸ்ன்னு ம். பேர் வரும்போது, அது ஏதோ ஒண்ணு மறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இதுல அந்த ஞாபகார்த்தமா அந்த பொட்டு மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. கரெக்ட். அந்த அங்க ஆத்மாவ என்னமோ ஞாபகப்படுத்துற மாரி. இருக்குமேன்ற அந்த உணர்வுல இருக்கு. அது ஒரு அடையாளமா உணர்வு. வச்சுக்கிட்டாங்க. அதிலிருந்து ம். அது ஞாபகம் வைக்கிற இடமா ஆயிடுச்சு. மெயினா அங்க என்ன இருக்குதுன்றத ம். மறந்துட்டோம். அப்புறம் ஞாபகம் வைக்கிற இடமா மறந்துட்டாங்க. ஆயிடுச்சு. ஆமா. இறைவன் வந்து 3 போட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாரு. ஒண்ணு நான் ம். ஆத்மான்றது. இன்னொன்னு சிவ பரமாத்மா. ம். அதனால தான் திருமணமான பெண்கள் உச்சி வகுடுல போட்டு வைக்கிறது. அங்க ஆமா மேல இருக்கு. ஆ ஆமா. சோ அப்ப இறைவனும் ஒரு புள்ளியா தான் இருக்கார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி. ம். ஆத்மாவும் அப்படிதான் இருக்குது ம். பூர்வ மத்தியில. அடுத்தது இந்த நாடகத்துல எது நடந்தாலும் பதிவானது தான் நடக்குது. அத பத்தி யோசிக்காதீங்க. முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. ஃபுல் ஸ்டாப். அது ஒரு புள்ளி. இந்த 3 புள்ளியும் சதா ம். ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். ஸோ தமிழர்களுக்கு இது ரொம்ப ம். ஈஸியான விஷயம். ஏன்னா, ம். உயிரெழுத்துடைய கடைசி எழுத்தே 3 புள்ளி தான். அந்த அக்கன்னா. 3 புள்ளி தான். ஆ ம். ஸோ ம். அதிலேயே ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சு இருக்குது. ஸோ ம். ம். எப்படியோ விஜய் அவர்களும் அதோட இல்லாம நம்ம ம். ஆத்மா வந்து ஒரு வெள்ளையா ஒரு புள்ளி மாதிரி தான் நம்ம ஆத்மா. ஒரு வைர நட்சத்திரம் மாரி தான் நம்ம ஆத்மாவும் ஜொலிக்குது. அது வந்து கரெக்ட். நம்ம கீழ அந்த பூர்வ மத்தியில வைக்கிறோம். அதுக்கு மேல ம். உடல்ங்கிறது நம்மள மூடி இருக்கு. அதனால தான் அந்த சிகப்பா அது மேல ஒரு பொட்டு. ம். 2 பொட்டு வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். கீழ இருக்கிறது ம். ஆத்மா, மேல இருக்கிறது உடம்பு. கரெக்ட். உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கிறது. அதத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த மாரி 2 பொட்டு வைப்பாங்க. அப்புறம் இது கரெக்ட். பரமாத்மா. இது ஆத்மா பரமாத்மாவ போய் சேரணும். இது கரெக்ட். ஒண்ணொண்ணுத்துக்குமே நமக்கு மீனிங் தெரியாம வைக்கிறாங்க. ஆனா இதுதான் ம். மீனிங்கா இருக்கும். கரெக்ட். அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எல்லா பெண்களுமே 2 பொட்டு வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்க. கல்யாணம் ஆனவங்க 3 பொட்டு வைப்பாங்க. ம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொட்டு குறைஞ்சு ம். குறைஞ்சு ஸ்டிக்கர் ஆகி பிறகு எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால அப்புறம் அவங்க ஒரு சின்ன புள்ளியா ஒரு கடுகு அளவுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ம். ஆத்மாவோட சைஸும் அப்படிதான். கடுக விட சின்னதா, கண்ணுக்கே தெரியாத ஒளிப்புள்ளி தான். அது கூட ம். கரெக்ட்டா தான் வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச காலமா. பெண்கள். ஒரு கரெக்ட். புள்ளி மாதிரி தான் பொட்டு வைப்பாங்க. ம். இப்போ ஒரு 5, ம். 6 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படிதான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் ம். சுத்தமா பொட்டே வைக்கிறது இல்லன்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஒரு சின்னதா ஒரு கடுகு மாரி ஒரு புள்ளி வைப்பாங்க. கரெக்ட். ஸோ விஜய் அவர்கள் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் மக்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஓம் சாந்தி சிஸ்டர். ஆமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி. அப்புறம் இந்த ம். நாமம் போடுறாங்கல்ல பிரதர், அதுவும் ம். அப்படிதான். இந்த நாமத்துக்கு நடுவுல இருக்கிற கோடு தான் ஆத்மா. நாமத்துல ம். இருக்கிற அந்த வெள்ள கோடு 2 பக்கமும் இருக்கிறது நம்ம வந்து அந்த அத பார்க்கக்கூடாது. ஆத்மாவ தான் பார்க்கணும். உடல பார்க்கக்கூடாது அப்படின்னு இப்படி ம். மறைச்சு, அப்படி நேரா ம். இருக்கிற ஆத்மாவ பாருங்கங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த நாமம் போடுறது.
சூப்பர், சூப்பர், சூப்பர். அது வாவ்! தெரியாம அது சண்டை போடுறாங்க. அப்புறம் 3 இந்த பட்டை போட்டு நடுவுல புள்ளி வைப்பாங்க இல்லையா? புள்ளி பொட்டு வைப்பாங்க. வைப்பாங்க இல்லையா? சைவம் ம். அவங்கலாம். அந்த ம். 3 இதுக்கு 3 கால ஞானம். அதுதான் அந்த 3 கால ஞானம் தெரியணும்னு கடவுள் சொல்றதுதான். இறந்த ம். காலம், எதிர்காலம், இப்ப வாழ்ற காலம். இந்த 3 ஆரம்பத்துல காலமும் நம்ம சொர்க்கத்துல வந்து தேவதையா ஆல்ரெடி இருந்த நாமளே, நடந்தது தான். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். மீண்டும் ம். அது ஆகப் போறோம் அப்படிங்கிறது சதா மைண்ட்ல இருக்கணும். ம். மைண்ட்ல இருக்கணும். சூலத்திலயும் அதேதான் இருக்கும். அந்த 3 கோடு இப்படி திரிசூலம். இருக்கும். ம். சூலம் வச்சிருப்பாரு. திரிசூலத்திலயும் அதேதான் 3 திரிசூலம். கால ஞானம் தான். ம். அது. சூப்பர், சூப்பர். அந்த 3ன்றது இந்து மதத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா எல்லா மதத்திலுமே நெனைக்கிறேன். அங்க வந்து ம். ட்ரினிட்டின்னுவாங்க கிறிஸ்தவ மதத்துல திரித்துவம்ன்ட்டு. ம். ஸோ எல்லாத்துலயுமே அந்த ம். 3 இருக்குது. 3 இங்கேயும் இருக்குது. இருக்குது. ம். ம். ஆ அந்த சிலுவை கூட இப்படி போட்டு இப்படி 2 கோடு போட்டுர்றாங்க அவங்க. ஆமா. இல்லையா? 2 கோடு போட்டு. மொத்தத்துல எல்லாமே நெத்தியில தான் போடுறாங்க. அவங்களும் நெத்தியில போடுவாங்க. ஆஷ் வெட்னஸ்டேன்ட்டு. ஆமா. அந்த ஆமென்னு அந்த சொல்லும்போது ம். அந்த நெத்தியில தான் வைப்பாங்க. அந்த ஆத்மா இருக்கிற இடம் தான். அதுக்குள்ள தான் ஆத்மா ம். இருக்கு. அவங்கள அறியாமலே ஃபாதர்லாம் அத தொட்டு தான் ஆமென் அந்த மாரிலாம் வைப்பாரு. கரெக்ட். பிதா, சூப்பர். சுதன், பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ம். பிதான்னு சொல்லும்போது அப்படி கை மேல தான் போகும் அவங்களுக்கு. கரெக்ட். அதே மாதிரி இந்துக்கள் கோயில்ல விழும்பொழுது அந்த நெத்தி வந்து தரையில தொடணும்னுவாங்க. ம். முஸ்லிம்களுமே தொழுகை ஆமா. பண்ணும்போது நெத்தி வந்து தரையில தொடணும்னுவாங்க. அந்த இடம் அங்க அது தான் விழுந்து ஆத்மா விழுந்து அந்த இருக்குது. இடம் கூட ம். கருப்பாயிருக்கும் அவங்களுக்கு. ஆமா. நேச்சுரலாவே கருப்பாயிடும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த முட்டி ஓஹோ! முட்டி குனிஞ்சு குனிஞ்சு அந்த நமாஸ் பண்ணும்போது ம், ஆட்டோமேட்டிக்கா ம். அந்த இடத்துல அடிபட்டு அடிபட்டு அந்த இடமே கருப்பா இருக்கும். நெறைய பெரியவங்களெல்லாம் ஆமா பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துருக்கிறேன். ரொம்ப இதனால வருஷமா தான் ஆயிருக்கா? சரி, சரி. ஆமா நான் ஆமா. அந்த பார்த்துருக்கிறேன் நெறைய. தரையில பட்டு பட்டு ம், ம். நெறைய பேருக்கு நெறைய தரையில பட்டு பட்டு அந்த இடமே காய்ச்சி கருப்பாயிருக்கும். ம். ஆக்சுவலா அங்க சூப்பர், தான் சூப்பர். ஆத்மாவே இருக்கு. ம். ஆத்மானா நாம தான். உடம்பு வேற, நாம வேற. ம், ஆத்மானா ம். நாம. அத வந்து பணிவா ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அதனால தான் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு அந்த தரையில ஆத்மா விழுற மாரி பண்றது. ஸோ பண்ணி அவங்கள கருப்பாயி அறியாமலே அது வந்து அவங்களுக்கும் பண்ணும். அங்க ஒரு பொட்டு வந்துடுது இயல்பாகவே. அங்க ஒரு பொட்டு மாரி தான் இருக்கும். ஆமா. ம், ம், கருப்பா ம். இருக்கும் அந்த இடம். சூப்பர், சூப்பர். ஓகே. நெறைய விஷயம் இதுல ஷேர் பண்ணியாச்சு. சரி ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் சிஸ்டர். வாட்சிங். ஓம் தேங்க்ஸ் சாந்தி. ஃபார் வாட்சிங்.